இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் ப்ரோ ஒரு கேமிங் லேப்டாப் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்பெக்ஸில் வந்து ஒரு பர்ஃபெக்டான கேமிங் லேப்டாப் எனக்கு சஜஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கும்போது வந்து நிறைய விஷயம் பார்த்து வாங்கணும். நீங்கள் சிம்பிளாக வந்து கேட்டுட்டீங்க. பட் மற்ற லேப்டாப்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு ப்ரொஃபஷனலுக்கு, ஒரு ஐடி கோடிங்க்கு, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்லாம் யூஸ் பண்ணும்போது வாங்கும்போது வந்து ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் அனலைஸ் தான் இருக்கும். பட் ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கும்போது வந்து ஒரு பெரிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும், நிறைய அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு கேமிங் லேப்டாப் வாங்குறது வந்து சாதாரணமாக கிடையாது. ஸோ அதுக்கு நிறைய விஷயம் வந்து பார்க்கணும், நீங்களும் வந்து அதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றியும் பேச போகிறோம், ஒரு பெஸ்ட் கைடும் கொடுக்க போகிறோம் ஒரு கேமிங் லேப்டாப் வாங்குறதுக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கேமிங் லேப்டாப்பை பார்க்க போகிறோம் ஒரு பட்ஜெட்டில். ஓகே, ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் எனோல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம போகிற டெக் அப்டேட்லாம் நீங்கள் குயிக்காக வந்து பார்த்துக்கணும். ஓகே, சரி வாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு டைப்பாக வந்து கேமிங் லேப்டாப் பிரிக்கலாம். ஓகே, ஒரு கேமிங் லேப்டாப் இருக்குது, அதே சமயம் கேமிங் ப்ளஸ் கிரியேட்டர் லேப்டாப்னு ஒன்று இருக்குது. ரெண்டு டைப்பாக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கேமிங் மட்டுமே நான் விளையாட போகிறேன்னா அதுக்காகவே வந்து கேமிங் லேப்டாப்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இல்லை நான் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறேன் ப்ளஸ் கேமிங்கும் வந்து நான் பண்ண போகிறேன், ஒரு கிரியேட்டரும் நான் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக லேப்டாப் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து சிமிலர் திங்ஸ், எல்லாமே வந்து சேமாக தான் வந்து தேவை. பட் கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கேமிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக தேவை, சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நான் சொல்கிறேன் அது. ஸோ அதெல்லாம் வந்து கேமிங் லேப்டாப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தேவை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட்டு. ஸோ நீங்கள் என்ன பட்ஜெட்டில் கேமிங் லேப்டாப் வாங்க போகிறீங்க அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்து என்னென்ன கிராஃபிக்ஸ் கார்டு, என்னென்ன ஸ்க்ரீன் சைஸ் ஆகட்டும், ரெஃப்ரெஷ் ரேட் ஆகட்டும், என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்து வாங்கலான்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வர்சஸ் ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1080p ஆகட்டும், ஒரு 4K ஆகட்டும், குவாட் HD, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கும்போது நம்ம ஸ்க்ரீன் சைஸ்ன்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு கேம் விளாட, அதே சமயம் வந்து ஒரு எடிட்டராக ஒரு எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வாங்கும்போது ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொஞ்சம் மொக்கையாக வேணால் நல்லாவே இருக்காது. ஒரு 144 ஹெர்ட்ஸில், ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் நான் சொல்கிறேன். மினிமம் என்னோட சஜஷன், நான் வந்து பார்த்து அனுபவிச்சு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வாங்குறதுன்றது என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 90 ஹெர்ட்ஸில் ஆகட்டும் அதெல்லாம் அந்தளவுக்கு இருக்காது. 120 ஹெர்ட்ஸில் ஒரு 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு ஸ்க்ரீன் சைஸில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்மூத்தாக இருக்கும், யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே சமயம் ஒரு 1080pன்றது ஒரு மினிமம் சஜஷன், என்னோட சஜஷன் அது. ஃபுல் HD சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 4K வாங்கினாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கலர்ஸ்லாம் ரொம்ப கிளியராகவே தெரியும். ஓகே, ஸோ இதில் வந்து என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா IPS டிஸ்பிளே நல்ல ரெஃப்ரெஷ் ரேட்டில் கிடைக்கும், அதே சமயம் VA பேனல் நல்லா கிடைக்கும். ஓகே, ஸோ VA பேனல்ன்றது ஒரு நல்ல மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஓகே. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேமிங் இந்த வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணும்போது IPS பேனல் வாங்குறது என்னோட சஜஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா GPU இஸ் கிங். ஏன் வந்து நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே GPU வந்து ஒரு கேமிங் லேப்டாப்பில் அதில் யூஸ் பண்ணுற இமேஜஸ் ஆகட்டும், அனிமேஷன், பஞ்ச் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண தான் ஒரு வீடியோ அது. ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ஃபாஸ்டராக, ரியலிஸ்டிக்காக வந்து காமிக்கிறதுனால GPU ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அந்த அளவுக்கு வந்து ரெண்டர் பண்ணி நம்மளை பார்க்கறதுனால தான் நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து பார்க்குறோம். GPUன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட சஜஷன் மினிமம் 2GB, 4GB ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கிளாரிட்டிலாம் ரொம்ப பக்காவாக இருக்கும். பட் 2GB மினிமம் இருந்தாலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்கள் பட்ஜெட்டில் இருந்தால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீரிஸ் இருக்குது, 3050 RTX இருக்குது, அதே சமயம் RTXல வந்து பார்த்தீங்கன்னா 3050 Tiன்ற மாடல் இருக்குது. இந்த ரெண்டு சீரிஸுமே சூப்பராக இருக்கும். பட் ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கும்போது DLSS இது நீங்கள் வந்து பார்த்து தான் வாங்கணும். இது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து வாங்கணும். அது என்ன DLSSன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, டீப் லேர்ன் சூப்பர் சாம்பிள். ஸோ நிறைய பேர் ஐடி ஸ்டூடெண்ட்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்பா, கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே தெரியும். DLSSன்றது ஒரு கிராஃபிக்கல் டிசைனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பற்றியெல்லாம் தெரியும். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக வந்து ரெண்டர் பண்ணி, ஸோ ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஸ்மூத்தாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிக்கிற ஒரு லேர்ன் AI டெக்னாலஜி தான் வந்து DLSS. இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு, பட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு DLSSனால் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் இதுக்கப்புறம் டெக்னாலஜியில் கொஞ்சம் தெரிஞ்ச பர்சனாக இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸோட பவர் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும். TGPன்றது டோட்டல் கிராஃபிக்ஸ் பவர். இந்த TGPன்றது அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த லேப்டாப்போட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து லேப்டாப்பில் நல்லா கேம் விளாட முடியும். ஸோ அடுத்ததான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 15.6 இன்ச்சில் ஒரு டிஸ்பிளே இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பிகாஸ் இது கேமிங் லேப்டாப் இல்லையா, கேமிங் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஸ்க்ரீன் சைஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே சமயம் 144 ஹெர்ட்ஸ், 120 ஹெர்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து வந்து செய்யுங்க. அப்படி இருந்தால் தான் வந்து ரியலிஸ்டிக்காக கேமிங் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து ஒரு வென்டிலேஷன் இருக்க மாதிரி வாங்கணும். நம்ம வந்து ரொம்ப நேரம் கேம் விளாடுவோம்,
ஸோ ஒரு லேப்டாப்னு இல்லை, எது நீங்கள் எந்த லேப்டாப்பை வந்து எப்படி நீங்கள் விளாட்னாலும், எவ்வளோ காஸ்ட்லி வாங்கினாலும் ஒரு 4 hours 5 hours மேலே நல்ல கேம் விளாண்டிங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூன்றது கண்டிப்பாக இருக்கும்பா, கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூன்றது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி லேப்டாப் வந்து சில இதில் தான் இருக்குது. அதாவது வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா ஸ்பீடாக சுற்றி உள்ள இருக்கிற ஹீட்டெல்லாம் வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். ஸோ அந்தமாரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ எஸ்எஸ் நல்லா கொடுக்குறாங்க, அதே சமயம் A0 நல்லா கொடுக்குறாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ஒரு 8GB அந்தமாரி வந்து வாங்கலாம். 8GB ரேம் இருந்தாலே போதும். பட் ப்ராசஸர்ன்றது ஒரு i5 வாங்கலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் i5 ப்ராசஸரே போதுமானது. i5 i7 i9 ஓகே, பட் i7 i5 இதெல்லாம் வந்து நல்லா கண்டிப்பாக நல்லா இருக்கும். நம்ம வந்து வாங்குற லேப்டாப்பில் எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு ரேம் ஆகட்டும் DDR4 வகை இருந்து ரேம் ஒரு 16GB அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1TB ஆட் பண்ணுற சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து நம்மளே வந்து அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபியூச்சரில் பின்ன நிறைய லேப்டாப் வந்துடும். ஸோ நம்ம மட்டும் இந்த லேப்டாப் வாங்கிட்டு அவங்க கூட வந்து காம்பீட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த டைமில். ஸோ அப்கிரேடபிள் இருக்கான்னு சொல்லி ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கிளாக் ஸ்பீடை வந்து நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ கிளாக் ஸ்பீட் வந்து பொறுத்த வரைக்கும் ஜிகார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு ஜிகார்ட்ஸில் இருக்கணும். 1.4லேருந்து மேக்ஸிமம் நிறையா இருக்குது. ஓகே, அது வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெக்கானிக்கல் RPM இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 1TB 2TB யூஸ் பண்ணியிருப்பீங்க. HDD டிரைவ் தான் அது. நல்ல ஒரு மெக்கானிக்கல் ஸ்பீட் அதில் இருக்கணும், நல்ல RPM இருக்கணும். ஒரு 5400 இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேமிங் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய விஷயம் பார்த்து வாங்குறது இருக்குது. இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது. ஸோ அது நிறைய டெக்னிக்கல் டேர்ம் அது. ஸோ அந்தளவுக்கு நான் அதுக்கப்புறம் விவரமாக வந்து நிறைய ஃபுல் வீடியோ வந்து நான் அதுக்காகவே பெஸ்ட் கைடு வந்து போடுறேன். நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில். ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தா மட்டும்தான் ஸோ நீங்களே நல்லா ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க, அதை கற்றுப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேமிங் லேப்டாப் பட்ஜெட்டில் பார்க்க போகிறோம். கூடவே வந்து ஒரு கோடிங் லேப்டாப் பார்ப்போம். ஓகே, ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் அது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல, லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கேமிங் லேப்டாப் மட்டும் பார்ப்போம். ஓகே, சரி வாங்க பார்த்துருவோம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லேப்டாப் பற்றி பேசினா ASUS TUF Gaming தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச் டிஸ்பிளே இருக்குது. நான் சொன்னது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 144 ஹெர்ட்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும். ஓகே, AMD Ryzen தான் இருக்குது, AMD Ryzen 7 சீரிஸ் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா RTX, அதாவது வந்து ரே டெக்ஸல் எக்ஸ்ட்ரீம் RTXக்கு மீனிங் இது. இந்த RTX பொறுத்து தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ரெண்டர் ஆகி ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கிற இமேஜஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வந்து கேமிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராக தெரியுது. இந்த RTX நான் சொன்ன மாதிரியே வந்து 3050 இருக்குது. இன்னொரு மாடல் இன்னொரு சீரிஸ் இருக்குது 3050 Ti. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4GB GPU இருக்குது, அதாவது கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் பொறுத்த வரைக்கும் வந்து 8GB ரேம் இருக்குது, 512GB ரோம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டுன்றது ரொம்ப ஒரு RGB கீபோர்டு தான் இது, LED பேக்கல் கீபோர்டு தான் இது. ஓகே, ஸோ RGB லைட் கலரிங் நல்லாவே இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கேமரான்றது ஒரு நல்ல ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். 144 ஹெர்ட்ஸில் இருக்குது, ரெஃப்ரெஷ் ரேட்டில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க வேண்டிய கேமிங் லேப்டாப் பற்றி பேசினா Lenovo IdeaPad Gaming 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ AMD Ryzen 5 தான் இருக்குது இதில். ஸோ 15.6 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD IPS பேனல் தான் இருக்குது. ஓகே, நல்ல ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருப்பாங்க. கேமிங் லேப்டாப் தான் இது. 8GBக்கான ரேம் அப்கிரேடபிளும் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 512GBக்கான சாலிட் ஸ்டேட் டிரைவ், SSD தான் மீனிங். சாலிட் ஸ்டேட் டிரைவ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஃப்ளாஷ் மெமரின்றது கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க இந்த பர்டிகுலர் லேப்டாப்பில். ஓகே, 4GBக்கான NVIDIA RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, 120 ஹெர்ட்ஸ்ன்றது ஓகே, பட் 144 ஹெர்ட்ஸ் 120 ஹெர்ட்ஸ் ரெண்டுமே ஓகே தான். உங்களுக்கு இதில் வந்து அந்தளவுக்கு சேஞ்சஸ்ன்றது அதிகமாக இருக்காது. 120 ஹெர்ட்ஸே வந்து போதுமானது, கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பட் கிட்ட ரொம்ப வச்சு எல்லா கேமிங்லாம் விளையாடாதீங்க, கண்ணு கண்டிப்பாக கெட்டு போய்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்டர்ஸ் பை HP தான் பார்க்க போகிறோம். ஸோ HP வந்து பிராண்டில் வந்து அவங்க ஒரு மாடலை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, விக்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக Amazon சார்ஜ்லேயே இருக்குது, 77,000 பட்ஜெட் வருது. ஃபுல் HD கேமிங் லேப்டாப் தான் அது. 8GBக்கான ரேம், 512GB வந்து சாலிட் ஸ்டேட் டிரைவ் இருக்குது. ஸோ அதே 3050 RTX 4GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு IPS டிஸ்பிளே தான் அது, நல்ல ஒரு கிளாரிட்டியில் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப்பில் பார்க்க கேமிங் லேப்டாப்பாக இருக்காது, பட் நல்லாவே இருக்கும். ஓகே, பிகாஸ் இதில் வந்து பின்னாடிலாம் வந்து மேலே அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு RGB லைட்டிங் இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டிய லேப்டாப் பற்றி பேசினா MSI தான் பார்க்க போகிறோம். ஸோ MSI வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ வந்து இது வாங்கலாமா கேட்டிருந்தீங்க. பட் ஒரு நான் சொன்னால உங்கள்கிட்ட எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு கேமிங் லேப்டாப்லாம் ஒரு ஆல்ரவுண்டர் லேப்டாப்பே ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்னு சொன்னதில்ல, அது இந்த லேப்டாப் தான். அது MSI இருக்குது, GF75 தின் லேப்டாப். இது ரொம்ப தின்னதாக இருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணி நம்ம தூக்குறதுக்கு, வச்சு கேம் விளாட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ பேலன்ஸாகவும் இருக்கும் ரொம்ப.
சில லேப்டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலன்சிங்கே இருக்காது, அப்படி நம்ம எடுக்கும்போது டொப்புன்னு வழங்கி விழுந்துரும். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது லேப்டாப்பு. ஸோ நீங்கள் வந்து நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷன்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கிளிப்ஸ் ஆகட்டும், பைத்தன் ஆகட்டும், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஆகட்டும், நிறைய விஷயம் ஐடியா இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கெலாம் வந்து இந்த லேப்டாப் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாகவும் ரன் ஆகும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க, டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கேமிங் லேப்டாப் எப்படி வாங்குறது, நான் என்னோட சஜஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்ததான் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில், என்ன கேட்டகரியில், என்னென்ன கேஜெட் வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். அந்த வீடியோ வந்து குயிக்காக நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழே வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.